ஹலோ எவ்ரிவன். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம வந்து எஸ்பிஓவில் வந்து லைவ் சார்ட் வந்து எப்படி சேட் பண்ணுறது போட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து நம்ம எப்படி கொஸ்டின்ஸ் எப்படி நம்ம கேட்கலாம், ஸோ அவங்க வந்து எப்படி ரிப்ளை பண்ணுறாங்க, ஸோ அந்தமாரி தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி லாகின் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மெசேஜ்னு ஒரு சிம்பிள் இருக்கா, ஸோ இந்த மெசேஜ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி தான் பாப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து என்னென்னா உங்களுடைய நேமு, உங்களுடைய மெயில் ஐடி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். ஸோ இதில் வந்து என்னென்னா நீங்கள் வந்து என்ன ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் எது மெசேஜ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஸ்டாஃப் ஐடி உங்களுடைய நேம் கேட்பாங்க. நம்ம ஸ்டாஃப் ஐடி நேம் கொடுத்துட்டோம். இங்கே சூஸ் த டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இது கொடுத்துட்டு வந்து இப்போ வந்து தமிழா, இங்கிலீஷா, கன்னடா, தெலுங்குன்னு ஸோ இருக்கா. இதில் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ க்ரீன் கலர் இருந்தால் ஸோ இவங்களாம் ஆன்லைனில் அவைலபிலிட்டிஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தமிழ் லாங்குவேஜ்னு கொடுப்போம். ரெட்டில் இருந்துன்னா அவங்க வந்து ஆஃப்லைனில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தமிழ் கொடுத்துக்குறோம். ஓகேவா. தமிழில் கொடுத்ததுக்கப்புறம் சார்ட் இருக்குதா, சார்ட் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து இப்போ வந்து லைனில் வருவாங்க கமாண்டர் பாருங்கள், வெயிட்டிங் ஃபார் த கனெக்டிங்ஸ்னு வருது. ஸோ நம்ம வந்து ஸ்டாஃப் ஐடி கொடுத்துட்டோம். ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கமாண்டர் வந்து கனெக்ட் ஆகிட்டாங்க. ஸோ எஸ்பிஓ கமாண்டர் மேலே காட்டுது. ஓகேங்களா. இதில் பாருங்கள், குட் ஈவினிங், வாட் அபவுட்ஸ் ஒரு ப்ராப்ளம் கேட்குது. கேட்டிருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்காக இவங்க டைப் பண்ணியிருக்காங்களா என்னென்னு சப்போஸ் டைப் பண்ணியிருக்கலாம், இல்லைனா ரிபோ கூட இருக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஆல்ரெடி பர்ச்சேஸ் இதை நான் வந்து ஆல்ரெடி அப்ரூவல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. நான் வந்து ஸ்டேட்டஸ் வந்து நம்ம வந்து ஐடி வந்து எஜுகேஷனில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஐடி வந்து சப்மிட் பண்ணிட்டோம். ஸோ அப்ரூவல் ஸ்டேட்டஸும் காட்டுது. எனக்கு டெய்லி டாஸ்க் வந்து ஓப்பன் ஆகலை. ஓகேவா. வீக்லி டாஸ்க் தான் இருக்குது. ஸோ அந்தமாரி நான் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன். ஐ ஆம் ஆல்ரெடி பர்ச்சேஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸ்டேட்டஸ் வாஸ் அப்ரூவல். ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவலில் தான் இருக்குது. பட் இட் டு நாட் கம் த டெய்லி டாஸ்க்கு அப்படின்னு கொடுத்துருக்கேன். வாட் இஸ் த டாஸ்க்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே வந்து மைக்ரோ டாஸ்க்குன்னு டைப் பண்ணணும். ஓகேவா. ஸோ மைக்ரோ டாஸ்க்குன்னு கொடுக்கணும். மைக்ரோ டாஸ்க் வந்து கொடுத்துட்டோம். ஸோ மைக்ரோ டாஸ்க் கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து மைக்ரோ டாஸ்க் வந்துடுச்சு. ஓகேவா. இது சேல்ஸ் டீமுன்னு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாட் டாஸ்க்கு மைக்ரோ டாஸ்க்குனா சென்ட் த ஸ்டாஃப் ஐடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ சென்ட் த ஸ்டாஃப் ஐடி டைப் பண்ணிட்டோம். ஸோ டைப் பண்ணிவிட்டு சென்டு கொடுக்குறோம். ஓகேங்களா. ஸோ ஸ்டாஃப் ஐடியும் கொடுத்துட்டோம். ஸ்டாஃப் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க கேட்டதை வந்து நம்ம ரிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ என்னென்னா ஸ்டாஃப் ஐடி கேட்டிருக்காங்க, நேம் கேட்டிருக்காங்க, நம்ம நேமும் கொடுத்துட்டோம். ஓகேவா. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிக்கன் ஹேஸ் பின் ரைஸ்டு, ப்ளீஸ் வெயிட் எ ஃபியூ டேஸ், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், நான் டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டேன்ற மாரி கமாண்ட் வந்திருக்கு. இப்போ டிக்கெட் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து ஹாப்பி நியூட்ரலே சைடு இவங்க ஃபீட்பேக் கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ நம்ம வந்து ஃபீட்பேக் கொடுத்தாலும் ஓகே, கொடுக்கலனாலும் ஓகே. இங்கே வந்து நீங்கள் வந்து சாட் ஆஸ் நவ் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் சேட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேவா. ஸோ இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து மெயில் வந்து பண்ணிவிடுவாங்க. மெயில் எப்படி வரும்னா இந்தமாரி தான் உங்களுக்கு வரும். நம்ம எஜுகேஷன் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து அப்ரூவல் ஆகலை, ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு டிக்கெட் ஏற்கனவே ரைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகிடுச்சு. 2 days எகோக்குன்னு பண்ணியிருக்கோம். அப்ரூவல் ஆகியும் நம்மளுக்கு வந்து டெய்லி டாஸ்க் ஓப்பன் ஆகலை. ஸோ இப்போ நோட்டீஸ் போர்டில் சொன்ன மாரி டிக்கெட் ரைஸ் பண்ணுங்கன்னாங்க, நம்ம டிக்கெட்டும் ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்தமாரி தான் உங்களுக்கு வந்து இந்தமாரி வந்து உங்களுக்கு வந்து மெயில் வந்து உங்களுக்கு வந்து மெயில் சென்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே என்னென்ன சாட் பண்ணமோ அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஓகேவா. ஸோ இந்தமாரி வந்து நீங்கள் வந்து டிக்கெட்டை ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிக்கெட் ரைஸ் பண்ணனா உங்களுக்கு வந்து இப்போ ரெஸ்பான்ஸ் வந்து எல்லாமே ட்ரூ தான். உங்களுக்கு பை த மெயில் மூலிமா வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ மோர் தென் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு வந்து நீங்கள் என்னென்ன டவுட்ஸ் கேட்கணுமோ நீங்கள் கமாண்டர் மூலிமாவும் கேட்டுக்கலாம். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.